வி தேர் டூர்ஸ். இவங்க இப்போ 3 nights 4 days அப்படின்னு ஆல் இன்க்ளூசிவ் மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் ஒன்று வெறும் 47,450 ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க வித் ப்ராப்பர் டாக்ஸ் இன்வாய்ஸ் பில்லிங்கோட. அதாவது 5% ஜிஎஸ்டி ப்ளஸ் 2% டிசிஎஸோட பண்ணி தராங்க. இந்த 2% டிசிஎஸ் அப்படிங்கிறத உங்களால் கிளைம் பேக் பண்ணிக்க முடியும். இந்த 47,450லேயே உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வித் 20 kg லக்கேஜ், விசா அரைவல் கார்டு, ஸ்டார் ஹோட்டல் அகாமடேஷன் வித் ஸ்விம்மிங் பூல், இந்தியன் ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அண்ட் டின்னர் போத் வெஜ் அண்ட் நான்வெஜ், அன்லிமிட்டட் பஃபே, ஏசி பஸ், ஆல் என்ட்ரி டிக்கெட்ஸ், லைசன்ஸ்டு தமிழ் டூர் கைடு மலேசியாவில், டிராவல் இன்சூரன்ஸ், காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்தும் திருச்சியிலிருந்தும் அவங்களோட ஸ்டாஃப் ஒருத்தர் உங்கள் கூடையே கம்ப்ளீட்டாக டிராவல் பண்ணி ரிட்டர்ன் வர வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பார்த்துப்பாரு. இவங்களுடைய வெப்சைட் லிங்கையும் சரி கான்டாக்ட் டீட்டெயிலும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, மேலே ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை சொல்லி உங்களுடைய எல்லா புக்கிங்ஸுக்கும் நீங்கள் 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இனிமேல் அஃபோர்டபுளான சேஃப் அண்ட் செக்யூர்டான ட்ரிப்ஸுக்கு வி தேர் டூர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ பீபாஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்னைக்கு தளபதி நடித்த ஜனநாயகன் வெளியாயிருக்கு இல்லையா, அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிவிஎம் ஒரு நேர்மையான போலீஸ்காரராக வர்றாரு. அவருடைய மனைவி இப்போ உயிரோட இல்லை, ஒரே ஒரு ஆசை மகள் தான் அவருக்கு. தான் பொண்ணை எப்படியாவது தான் மனைவி எப்படி ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி இவரும் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக நம்ம பிள்ளையை ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யார்? ஜிவிஎம். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் இறந்து போக இப்போ ஜிவிஎம் என்ன ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி இந்த பொண்ணை தானே வளர்த்து பின்னாடி மிலிட்ரியில் எப்படியாவது அந்த பொண்ணை கொண்டு போகணும் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது நம்ம பாலியாகர் நடித்த பகவந்த் கேசரி படத்துடைய பார்ஷியல் ரீமேக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு அந்த பகவந்த் கேசரி படமே ரொம்ப சுமாரான படமாகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அது அந்த விமர்சனத்தில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுக்கு 2 காரணங்கள் தான் அந்த படத்தை பொறுத்தளவுக்கு. ஒன்று, காட் ஆஃப் மாஸ்டர்ஸ் நம்ம பாலியாகர் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் மனுஷனுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா ரோட்டோரமாக செவனின்னுக்கிட்டு இருக்க ஜேசிபியை பிடிங்கி அடிப்பாப்பில் வில்லனை. அந்த மாதிரி அவ்வளவு அவருடைய வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த படத்தில். பெருசாக அவருடைய படங்கள் அப்படின்னு எதிர்பார்த்து போகிறவங்க, அவருடைய சிலிமிசங்கள்லாம் எதிர்பார்த்து போகிற யாருக்கும் அந்த படத்தை பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் சமாச்சாரங்கள் பெருசாக வைக்கப்படலை. இன்னொரு பக்கம் எங்க ஒரு படத்துக்குள்ளே ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கலாம், அதுக்காக என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸுக்குள்ளேயே ஒரு படமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு அந்த படம். அதனால தான் அந்த படம் அந்த அளவுக்கு தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அப்படி ஒரு படத்தை யார் விஜய் தலையில் கட்டினது அப்படின்னு நான் முதல்ல யோசித்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரியும் விஜயே அந்த சப்ஜெக்ட் பிடிச்சி போய் அதில் பல மாற்றங்கள்லாம் பண்ணி நம்மளுடைய ஆடியன்ஸை கவர்ற மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம பண்ணலாம் அப்படின்னு கையில் எடுத்திருக்கார் அப்படிங்கிற விஷயமே. இன்னொரு பக்கம் இந்த ஜனநாயகனை பொறுத்தளவுக்கு இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்புறம் பைரசியாக லீக் ஆகி என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்படி ஊர் உலகமே பார்த்த ஒரு படத்துக்கு திருப்பியும் தியேட்டர்ஸில் அது இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் வெளியாகும்போது மக்கள் எல்லாரும் திருப்பி தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் தளபதிக்காக கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு வினோத் சொன்னதாக ஒரு இடத்துல நான் படித்தேன். அது உண்மைதாங்க. போய் புக்கிங்கை பாருங்கள். எந்த டிக்கெட் புக்கிங் ஆப்லையும் என்னத்தை தட்டினாலும் தியேட்டரில் பிரச்சனை, டிக்கெட் புக்கிங் ஆப்பில் இஷ்யூ, இதை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அடித்து தள்ளியிருக்காங்க. சரமாரியாக டிக்கெட் புக்கிங்கு வரும் கூடிய விரைவில் ப்ரீ புக்கிங் மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை டிக்கெட் புக்கிங்கில், அதுவும் பைரசியில் லீக்கான ஒரு படம் இப்போ பண்ணியிருக்கு அப்படின்னா அதுதான் விஜயுடைய மாஸ் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். சரி, இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா விஜய் தான். அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது 2வது பட்சம். முதல்ல என்னுடைய ரசிகனை எந்த அளவுக்கு இவ்வளோ நாள் கேப்பு கழிச்சு இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு படம் வருது அப்படின்னா என் ரசிகனை திருப்திப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயத்தையும் விஜய் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக அந்த ராவண மொமெண்டா சீக்வன்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபில் ஒரு மாசான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு இன்ட்ரோ மாதிரி, அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர் அப்படிங்கிற டைலாக் அவர் டெலிவரி பண்ணுற அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும், டைனிங் டேபிள் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது அதுவாகட்டும், இதெல்லாம் தாண்டி ஒன் லாஸ்ட் டான்ஸ் சும்மா வேற மாதிரி மாசு தியேட்டரே ஆடிச்சு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தன்னுடைய ஃபேன்ஸுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எல்லா விஷயங்களையும் விஜய் கனக்கச்சிதமாக உள்ள உட்கார வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். விஜய் போக இந்த படத்தில் மமிதா பைஜு ஆகட்டும், பூஜா ஹெக்டே ஆகட்டும், பாபி தியோல் ஆகட்டும், பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், கடைசியாக இலவச இனிப்பாக நீங்கள் பிரியாமணியை சேர்த்துக்கங்க.
இவ்வளவுதான் கதாபாத்திரங்கள், எல்லாரும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் என்னவோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். சத்யன் சூரியனுடைய சினிமோட்டோகிராஃபி நிச்சயமாக ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸு, எந்த அளவுக்கு கிராண்டியராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை அவர் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக விஜய்க்கு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு சில் அவுட் ஒன்று இருக்கும். அந்த சில் அவுட் ஆகட்டும், படத்துடைய ஆக்ஷன் காட்சிகளில் பல இடங்களில் எந்த அளவுக்கு அவர் கேமரா ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத பார்த்து ரொம்ப நீட்டாக தேவையான விஷயத்தை அவர் பண்ணியிருந்தார். அணியை பொறுத்தளவுக்கு அப்பா மகளுக்கு இடையிலான அந்த கண்ணே மணியே அந்த சாங் சரியான ஒரு சாங்கு, நல்ல ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுற ஒரு சாங் அது. அதே மாதிரி விஜய் படங்களில் குத்துப்பாடல்கள் எந்த அளவுக்கு தேட்டரே தெரிக்குமோ அந்த மாதிரி ராவண மவண்டா அந்த சாங்காக இருக்கட்டும், தளபதி கச்சேரி பாட்டாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ள அடித்து தும்சம் பண்ணியிருக்காப்புல நம்ம அணி. பிரதீப் ராகவ் கட்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் மட்டும்தான் அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசாக தெரியுது. அது தேவையான விஷயங்களை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படமே இந்த எலெக்ஷனுக்காகவே இப்படி ஒரு படத்தை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டதுனாலேயே மக்களுடைய பிரச்சனைகள் இங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிற அந்த அரசியல் சார்ந்த பல விஷயங்களையும் கரெக்டாக அட்ரஸ் பண்ணிடணும் படத்தில் அப்படின்னு இந்த ஹிந்து முஸ்லீம் இடையிலான அந்த பிரச்சனையாகட்டும், கள்ளச்சாராய மேட்டராகட்டும், ஸ்டெர்லைட் மேட்டராகட்டும்னு சொல்லி ஈவன் ஒரு பாட்டில் இன்பிட்வீனில் விஜய் அப்படி மைக்கை வச்சு இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அரசியல் சார்ந்த பல விஷயங்களையும் உள்ள அங்கங்கே இந்த படத்தில் பதிவு பண்ணிட்டு தான் போயிருக்கு இந்த டீம். இது எல்லாமே இந்த படத்தில் நல்லா தான் இருந்தது. அப்போ இந்த படத்துடைய பிரச்சனை தான் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமே இந்த படம் பிட்ஸ் அண்ட் பீசஸாக அங்கங்கே சுவாரஸ்யமாக இருக்குதே தவிர மொத்தமாக ஒரு அழகா ஒரு ஃப்ளோவில் இந்த கதையை அவங்க நரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே நமக்கு வர மாட்டேங்குது. எல்லாமே ஏதோ ஒன்று காட்டுறாங்க, அடுத்து எங்கேருந்து ஜம்கட்ஸில் போன மாதிரி ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு சீனுக்கு போயிடுது. இந்த மாதிரி ரொம்ப அப்ரப்டாகவே ஒரு சீனையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு நரேஷனே இந்த படத்தில் கிடையாது. எதுவுமே நம்ம மனசில் ப்ராப்பராக நிற்க மாட்டேங்குது. படம் பார்த்து முடிச்ச உடனே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வருது. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு ரெண்டுலேயுமே நமக்கு வருது. காட்சிகளாக எதுவுமே நம்மளுடைய மனசில் நிற்கலை. விஜயுடைய அந்த மாசான மொமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸ், அந்த காட்சிகளை தவிர்த்து இன்னொரு பக்கம் இந்த படத்தில் மேக்கிங்காகவே புவர் சிஜிஐ விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, பல இடங்களில் காட்சிகளை ஏஏ வச்சு பண்ணியிருக்காங்க. அப்பயே கூட பயங்கர அபத்தமாக வந்திருக்குது காட்சிகள். ஏன்னா விஜய் மாதிரி இவ்வளோ பெரிய ஹீரோவுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பட்ஜெட்டில் ஒரு படத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கணும். கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு ரொபாட்ஸை வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னங்க இதெல்லாம் 2010 சங்கர் பண்ண எந்திரனை பாருங்கள், அந்த அளவுக்கு டாப் நாச்சாக இருக்கும் ஒர்க்கு. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் 25 நிமிஷம் சம்பவம் ஒரே ஸ்ட்ரெச்சில் அவ்வளோ தூரம் பண்ணியிருப்பார் சங்கர். இந்த படத்துலலாம் அந்தளவுக்கு அபத்தமாக இருக்குது அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு. ஏதோ பெயர் லெவலில் வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க போல அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இதை தாண்டி படத்தில் விஜய்க்கும் அமிதாப் பச்சனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஒரு எமோஷன்ஸ் 1-2 இடங்களில் சொன்னதாக இருக்கட்டும். ஸ்கூலில் ஒரு ஸ்டேஜில் போய் குட் டச் பேட் டச்னா என்ன அப்படிங்கிறத விஜய் ஒரு சீக்வன்ஸில் ஒன்று சொல்லுவார். இந்த 2 விஷயங்களை தவிர இந்த படத்தில் எங்கேயுமே எதுவுமே நமக்கு எமோஷனலாக ஒரு கனெக்டை கொடுக்கவே கிடையாது. எந்த ஒரு இம்பாக்ட்டுமே நமக்கு கிடைக்கல. ஒன்று, ஒரு கதாபாத்திரத்துக்கு இப்படி ஆகக்கூடாதுங்க அப்படின்னு நமக்கு தோணணும். இல்லை இவனுக்கெல்லாம் இது ஆகணுங்க அப்படின்னு நமக்கு தோணணும். இது எதுவுமே நமக்கு தோண மாட்டேங்குது. அது மாட்டுக்கு படம் ஓடுது, நம்ம மாட்டுக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனை தான். இந்த படத்தில் முக்கியமான வில்லன் யாரு அப்படிங்கிறது படத்துடைய ஆரம்பத்திலே நமக்கு தெரியும். ஆனால் அந்த வில்லனுக்கு கையாள் யாரு அப்படிங்கிறத பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு கிளைமேக்ஸில் இவங்க நம்பியிருக்காங்க. அந்த விஷயம் முன்னாடியே எங்களுக்கு தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. இதை தாண்டி ஏதோ ஒரு சில காட்சிகளில் அந்த சீன் கொடுக்க வேண்டிய அந்த இம்பாக்டையும் சென்சார் போர்டு கத்திரி போட்டு பாதி டைலாக்ஸை மியூட் பண்ணி என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியலைங்கிற லெவலில் தான் அந்த காட்சிகள், அந்த டைலாக்ஸ் எல்லாமே வந்திருக்கு படத்தில். இந்த மாதிரி இன்னமும் அதர் சைடில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பகவந்த் கேசரியுடைய பார்ஷியல் ரீமேக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த படத்தையே கூட சர்க்கரைக்கு பதிலாக வெறும் உப்பை போட்டு கிண்ண ஒரு கேசரி தான் அந்த பகவந்த் கேசரி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த படத்துடைய விமர்சனத்தில். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த படம் தான் இந்த ஜனநாயகன். என்ன ஒன்று, ஃபேன்ஸுக்கு இந்த படம் இவ்வளவு நாள் கழிச்சு வருது, அதுவும் விஜயுடைய ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால அவங்க டெஃபினட்டாக என்ஜாய் பண்ண தான் போகிறாங்க. இன்றைக்கே கூட தியேட்டர்ஸில் மிகப்பெரிய செலிப்ரேஷனு. படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே உள்ள ஆட்டம் பாட்டம் டான்ஸ்லாம் ஆனாங்க ஸ்க்ரீன் முன்னாடி. அந்த அளவுக்கு ரசிகர்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எல்லா விஷயங்களும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் சுவாரஸ்யமான படமாக வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அதுதான் முக்கியமான பிரச்சனையே. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இதில் பிளர் பண்ணப்பட்ட பட் ஒரு சில சம்பவங்கள் உள்ளே இருக்குது, வெட்டி வீசியிருக்காங்க. அதுதான் மேட்ரு. வயலன்ஸு, தாறுமாறான வயலன்ஸு. இதனால தான் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஏ சர்டிஃபைடு. இதுவும் ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.